நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் எருசலேமில் இருங்கள் என்று ஆவியானவர் நம்மோடு சொன்னார். அல்லேலூயா. ஆவியானவருடைய நாமத்தை கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அதே வார்த்தையை மீண்டும் ஆவியானவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அல்லேலூயா, அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுது, நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து, ஆமென் அல்லேலூயா, அவர் பாடுபட்ட பின்பு 40ஆம் நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் அவர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், அன்றியும் நாம் அவரோடு கூட வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி யோவானுடைய ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக் கொள்வதற்கு எருசலேமில் காத்திருங்கள், இது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று தேவன் முன்னையே அவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு அது நிறைவேறுகிற கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென் அல்லேலூயா. நம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். தேவனுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். சோத்திரம். 8ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உம்மிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அப்ப பரிசுத்த ஆவியான வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். லூக்கா 24 ஆமென் அல்லேலூயா வாசிக்கும் பொழுது 49 வாசிக்கும் அங்க சொல்ற, உன்னதத்திலிருந்து பலன் வந்து ஆமென் நம்மளை தரிப்பிக்கப்படும் நம்மேல் வரும் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்ல பரிசுத்தவங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம்னா என்ன? அபிஷேகம்னா என்னது? பலன். என்ன ஆமென் வர மாட்டேன். அபிஷேகம்னா என்னது? பலன். அப்ப ஒருத்தருக்குள் அபிஷேகம் இருந்தாவே அவங்க எப்படி இருக்கிறாங்களா? பலனா இருக்காங்க. பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்ப பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு மனிதனையும் பலப்படுத்துகிறார். பரிசுத்தாவின் ஒவ்வொரு மனிதன் அந்த பலத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிறார். பரிசுத்தாவியான அந்த பலத்தை கொண்டு அநேகரை அற்புதங்களால் அடையாளங்களால் நிரப்புகிறார். அநேகருக்கு சுகம் உண்டாகிறது. அநேகர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அநேகர் அல்லேலூயா பேச முடியாதவர்கள் பேசினார்கள், நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள். ஸ்தோத்திரம். காது கேட்காதவங்க காது கேட்கப்பட்டது. இது பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பெறும் பொழுது நமக்குள் பல பலன்கள் பூரணமாய் நமக்குள் நிரம்புகிறது. அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் இல்லைன்னா நீங்க பலவீனப்பட்டவர்கள். அபிஷேகம் நமக்குள் இல்ல அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்க? பலவீனம் உள்ளவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அபிஷேகம் இல்லைன்னா நீங்க பலவீனம். உங்களுக்கு நோய் வரும், உங்களுக்கு அடிக்கடி பலவீனம் வரும். அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டால், அபிஷேகம் நமக்குள் இருந்தால் நம்ம பலனா இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்ச பிரகாரமான பலவீனம் நிறைய வரும். அந்த பலவீனத்தை நான் சொல்லல. ஆவிக்குரிய பலன் நமக்குள் வந்துட்டாவே மாம்ச பிரகாரமான பலவீனத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா.
ஆமா, சோத்ரு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினாலே நடத்தப்பட்டால், ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது அல்லேலூயா அவன் மாம்சத்துக்குரியவைகளை அவன் ஜெயிப்பான். அல்லேலூயா. ஆமா, சோத்ரம். ஆவிக்குரிய அந்த பலன், அல்லேலூயா, இந்த அபிஷேகம் தான் நம்மளை பலவானாய் மாற்றுகிறது. நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அல்லேலூயா நீங்க எப்படி இருப்பீங்க? பலனா இருப்பீங்க. எந்த இடத்துல நீங்கள் நல்ல பலன் உள்ளவர்களா இருப்பீங்க. அதனால தான் சீசர்கள் ஆமென் அல்லேலூயா 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 120 பேர் சேர்ந்து ஆமென் தேவன் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அந்த அபிஷேகத்தை ஆமென் அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் தான் நம்மளை வாழ வைக்கும். அபிஷேகம் தான் நம்ம சத்துருக்களை ஜெயிக்கும். அபிஷேகம் தான் பலவிதமான சூழ்நிலைகளை ஜெயிக்கும். அது நம்மளை ஸ்ட்ராங் உள்ளவனாய், தைரியம் உள்ளவனாய், பலன் உள்ளவனாய் அந்த அபிஷேகம் நம்மளை மாற்றுகிறது. பாவத்தை ஜெயிக்க வைக்கிறது இந்த அபிஷேகம் தான். அபிஷேகம் இருக்கவிட்டல்ல அல்லேலூயா பாவம் அல்லேலூயா ஒன்று செய்ய முடியாது. அபிஷேகம் இருக்கிற இடத்தில் எந்த விதமான சத்துருவின் போராட்டம் நெருங்க முடியாது. அல்லேலூயா. அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷை வரங்கள், தேவனோடு பேசுகிற அந்த அபிஷேக ஆவியினுடைய வரங்கள், வல்லமைகள், நம்ம அபிஷேக பாஷைகள் அவரோடு பேசணும். அது அவரோடு அவருக்கு புரிகிற பாஷை. அந்த பாஷைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு நீங்க பரிசுத்தாவின் வந்து விட்டாவே ஒரு புதிய பலன் வரும் பாருங்க. அல்லேலூயா. முதல் நான் அபிஷேகத்தை பெறும் பொழுது எங்க தகப்பனார் சொன்னாரு, இன்னைக்கு மட்டும் நீ அபிஷேகத்துல நிரம்பல, நீ 3 நாள் காத்துடு, ஜெபம் பண்ணு, ஃபாஸ்டிங் பண்ணு, நீ ஞானஸ்நானம் எடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீ அபிஷேகம் பெறாம இருக்க, ஆமே நல்ல நீ ஊழியக்கார பையன் அப்படின்னு சொல்லி நான் 10ஆவதா என்னமோ படிக்கும் போது நினைக்கிறேன். சோத்ரம். ஆமே அல்லேலூயா. எங்க அப்பா இந்த மாதிரி சொல்றாரு. சோத்ரம். அல்லேலூயா. நான் அங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயா வாஞ்சியோடு தாகத்தோடு வந்த, எப்படியாவது ஆமே எங்க அப்பாவுக்காவது நான் அபிஷேகத்தை பெறணும் என்று சொல்லி ஆமா அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. இல்லாட்டி எங்க அப்பா என்னை திட்டுவார், எங்க அப்பா பேசுவார் என்று சொல்லி ஆமென் அல்லேலூயா அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு நான் அன்னைக்கு வந்தேன். சோத்ரம். ஆலயத்து வந்து இப்படிதான் முன்னாடி உட்கார்ந்து இருப்பேன். சோத்ரம். ஆமென் அல்லேலூயா. என்னுடைய இருக்கையா அந்த இடம் தான். சோத்ரம். அந்த சோப்புகளை சட்டை போட்டு தம்பி இருக்கிற அந்த இடம் தான் என்னுடைய இருக்க. சோத்ரம். ஆமா அல்லேலூயா. அங்கதான் உட்காருவேன், அங்கதான் கொஞ்சம் ட்ரம் அடிப்பேன், அதான் என்னுடைய இருக்க. சோத்ரம். பாருங்க அல்லேலூயா. அந்த இடத்துல உட்கார்ந்து அல்லேலூயா பாட்டு பாடதான் தெரியும், ஆராதனை பண்ணதான் தெரியும். அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் எப்படி எனக்குள்ள அந்த அபிஷேகம் வந்தது, எப்படி எனக்குள்ள வந்ததுன்னு தெரியல. அப்புறம் பின்னாடி கலாமா உட்கார இடத்துல நான் போயிட்டேன். சோத்ரம். அபிஷேகத்தை நிரம்பி என்னை அறியாமையே அல்லேலூயா நான் உருண்டு பரண்டு நான் குதிச்சு அவ்வளவு தூரம் போனதே எனக்கு தெரியல. அல்லேலூயா. அந்த ஆவியான எனக்குள் ஊற்றப்படும் பொழுது எனக்குள் இருக்கிற பலவீனங்கள், எனக்குள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி வெளியே போனதென்றே தெரியவில்லை. அது வரைக்கும் நான் பலவீனமாத்தா இருந்தேன். அது வரைக்கும் நான் அல்லேலூயா சோம்பலாத்தா இருந்தேன். அது வரைக்கும் நான் எதற்கும் ஒரு உற்சாகம் இல்லாதவனாத்தா இருந்தேன். எப்ப எனக்குள் தேவனுடைய அபிஷேகம் வந்ததோ, என்னை அறியாமல் எப்ப தேவ ஆவி எனக்குள் ஊற்றப்பட்டாரோ, அப்பொழுது எல்லா இடத்திலும் பலம் உள்ளவனாக கர்த்தர் என்னை நிறுத்தினார். அல்லேலூயா. ஆமா சோத்ரம். அந்த பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க எருசலேமில் அவங்க காத்திருந்தாங்க. அந்த 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆமென் 15வது வசனம் சொல்லுது, அந்நாளில் சீசர்களுடைய ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள். 120 பேர் கூடி ஒரு மேல் வீட்டில் கூடியிருந்த அந்த வல்லமைக்காக அவங்க ஜெபம் பண்ணுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் 14வது வசனம் சொல்லுது, ஆமென் அல்லேலூயா ஒருமனப்பட்டு ஜெப வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எருசலேமில் அவர்கள் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அபிஷேகம் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. அதான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க பலத்த காற்று, அங்க பெரிய முழக்கம் உண்டானது. ஆமென் அல்லேலூயா. அங்கே ஸ்தோத்திரம். அங்க வீடு முழுவதும் நிரப்பினது. அவங்க நாவுகள் எல்லாம் ஆமென் அல்லேலூயா ஒவ்வொரு நாவுகள் வந்து அமர்ந்தது தேவனுடைய ஆவியானவர். 4ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். ஒரு அல்லேலூயா. அவர்களுக்குள் ஒரு சத்தம் உண்டானது, அவர்களுக்குள் ஒரு பெரிய முழக்கம் வந்தது, அவர்களுக்குள் தேவனுடைய காற்று வீசப்பட்டது, வீட்டு முழுவதும் நிரப்பி இருந்தது. அது அவர்களால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அங்க தேவ ஆவியானவர் நிரப்பினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா.
ஆமென். இந்த அபிஷேகத்தை குறித்து யோவேல் முன்னாடியே தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். யோவேல் ஆமென் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா 1060வது பக்கத்துல 1062வது ஆமென் பக்கத்தில் இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். 28ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை ஆமென் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் காரிகள் மேலும் அந்நாள் என் ஆவியை ஊற்றுவேன், வானத்திலும் பூமியிலும் ஆமென் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பமாய் அதிசயங்களை காட்டுவேன், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே அல்லேலூயா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே அதைத்தான் வாசிக்கிறோம். 16ஆம் வசனம் சொல்லுது, யோவேலினால் உரைக்கப்பட்டவைகள் இது நடந்தேறுகிறது. அப்ப அன்றைக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் வாக்குத்தத்தம் எல்லாம் தேவனுடைய பலன் எல்லாம் தேவனுடைய அபிஷேகம் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் அதை கொடுக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு வாஞ்ச தாகத்தோடு இருந்தால் தேவன் அந்த வல்லமையை நமக்கு தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன்? பெந்தேகோஸ்தே பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆமா, பெந்தேகோஸ்தே பலன் அப்படி சொல்லும்போது அபிஷேகத்தை ஆமென் அல்லேலூயா வச்சுக்கணும். அல்லேலூயா பெந்தேகோஸ்தேவுடைய அபிஷேகம் இன்றைக்கு இருக்கிற அபிஷேகம் எல்லாம் அன்னைக்கு இருந்த மாதிரி இல்ல. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கெல்லாம் விசுவாசிகள் உள்ள வந்த உடனே முழங்கால் படியிட்டு ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அடுத்த முதல் ஸ்டான்ஸா பாட்டு பாடுற வரைக்கும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி காத்துக்கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு ஆவியான சபைகள் மேல் ஊற்றப்பட வேண்டும், ஆவியான எங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு அவங்க நின்று அவங்க முழங்கால நிற்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு முழங்கால் எங்க இருக்குன்னே தெரியல. ஆமென். ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட முழங்கால முட்டி தெரிய மாட்டேங்குது. டாக்டர் சொல்ற எங்கம்மா முட்டி தெரியல டாக்டர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் முட்டி வலி, யாரை பார்த்தாலும் காலு வலி. காரணம் என்ன தெரியுமா? முழங்கால். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய முழங்கால் ஆதி அல்லேலூயா இருந்த அந்த முழங்கால் இன்றைக்கு இல்ல. முழங்கால் போடாதனால இன்னைக்கு முழங்கால் வலி. என்னையும் சேர்த்த சொல்றேன். அல்லேலூயா. ரொம்ப நேரம் எனக்கு முழங்கால் போட முடியல. இந்த வயசுல நம்மளால முழங்கால் போட முடியல அப்படின்னா இன்னும் அல்லேலூயா சில வருஷங்கள்ல ஆமென் நம்ம கால்லாம் வீக் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. முழங்கால் போடுகிற வரைக்கும் முழங்கால் வலி இல்ல, வேதனை இல்ல. ஆமென். கால் ப்ராப்ளமே யாருக்கு வந்ததில்லை. எப்ப முழங்கால நிறுத்தணுமோ அப்பவே நம்ம பலவீனப்பட்டு விட்டோம். எங்கேயாவது போனா சேர் கிடைக்குமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன? காலு வலிதான். பஸ் ஸ்டாண்ட்ல போனாலும் பஸ்ஸுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் சுத்தி குத்தி எங்காவது உட்கார்றதுக்கு இடம் இருக்கான்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்? முழங்கால். அது அப்போஸ்தல நாட்கள் அன்றைக்கு சேர் இருந்ததா, டேபிள் இருந்ததா? அன்னைக்கு என்ன இருந்தது? அல்லேலூயா 120 பேர் ஒரு ரூமுக்குள்ள, அது மேல் வீட்ல. இந்த மாதிரி பெரிய ஹால் மாதிரி கூட இருந்திருக்காது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருந்தா 120 பேர் உட்காரலாம். சோத்துறோம். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்ததான்னு தெரியல. ஒரு சின்ன அறைக்குள்ள 120 பேர் ஒண்ணா அப்படியே புழுக்க இருந்திருக்கும், வேர்வை சிந்தி இருக்கும், ஃபேன் இருந்திருக்காது நினைக்கிறேன். ஆமென். காற்று வசதி இருந்திருக்காது. ஆமென் அல்லேலூயா. அவர்கள் காத்திருந்தா இன்றைக்கு கரண்ட் ஒரு நிமிஷம் போனாவே எடுத்து பைபிள் எடுத்து விசிற வேண்டியது, பாட்டு புக் எடுத்து விசிற வேண்டியது, ஏதாவது பேப்பர் எடுத்து விசிற வேண்டியது, கையவே சிலர் விசிறுவாங்க. சோத்திரம். கையே விசிறி மாறி விசிற வேண்டியது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்மால் பொறுத்திருக்க முடியவில்லை. அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. அந்த பெந்தேகோஸ்தே பலன் எங்களுக்கு வேண்டும், அந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய உன்னத பலன் எங்களுக்கு வேண்டும். அவர் சொன்னார் அல்லவா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் அல்லவா, அந்த பலன் எங்களுக்கு வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அல்லேலூயா. 120 பேர் காத்திருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 120 பேர் வச்சு பிரசங்கம் பண்ணோம்னா அல்லேலூயா 120 நாள் வேணும். அல்லேலூயா.
அதனால ஒருத்தனை மட்டும் வச்சு நான் பேச போகிறேன். இந்த 120 பேர்ல ஒருத்தனை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு பின் சென்ற 12 பேர்ல ஒருத்தனை. அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் ஒருவனுக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் அவனை எப்படி மாற்றுகிறார், தேவனுடைய வல்லமை நமக்குள் வரும்போது நம்ம எப்படி மாறுகிறோம் என்கிற ஒரு மனுஷனை, பேதுருவை மையப்படுத்தி ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேச போகிறார். பெந்தேகோஸ்தே அபிஷேகத்தை பெறுங்கள், பெந்தேகோஸ்தே பலனை பெறுங்கள். அது உன்னதத்திலிருந்து வருகிற பலன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது சீசனுக்கு சொல்றார். உன்னதத்திலிருந்து பலன் வரும், அதுல உங்களுக்கு கொடுக்க போற, நீ எருசலேமில் காத்திருங்கள், இது பிதா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது என்று சொல்றார். அதை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் காத்திருக்கிறாங்க, அதை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அதை பெற்றுக்கொண்டது நிமித்தம் பேதுருடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். வாஞ்சியா இருக்கிறீங்களா? தாகமா இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது, உன்னத பலனாய் எழும்புவாய். சொல்லுங்க. அபிஷேகம் வரும் பொழுது, அபிஷேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பலனை நம்ம பெற்றுட்டோம்னா உன்னத பலனாய் நம்ம என்ன செய்வோம்? எழும்புவோம். நம்ம பலத்துல இல்ல. எந்த பலத்துல எழும்புவோம்? எந்த பலத்துல? ஆவியானவர் உன்னத பலத்தினால் நம்ம எழும்புவோம். இரண்டாவது, உரத்த சத்தமாய் பேசுவோம். சொல்லுங்க. எல்லாரும் உரத்த சத்தம் வர மாட்டேங்குது. என் காதும் கேட்க மாட்டேங்குதா? உரத்த சத்தமாய் பேசுவோம். மூன்றாவது, உபதேசத்தால் அநேகரை இழுப்போம். சொல்லுங்க. நம்முடைய பேச்சில, நம்முடைய பிரசங்கத்துல நிறைய பேரை இழுப்போம். நாலாவது, உனக்குரியதை தருவோம். சொல்லுங்க. உனக்குரியதை நீ கொடுப்ப, தருவ. உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதை நீ மற்றவங்களுக்கு கொடுப்ப. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன என்பதை வேறுமா பார்ப்போம். முதலாவது, உன்னத பலனாய் எழும்புவாய். ஸ்தோத்திரம். உனக்கு உன்னத பலன் வரும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வேகமா வாசிங்க பார்க்கலாம். பிள்ளைகள் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவ்வளவு நேரமா? அந்நாட்களில் சீசர்களை ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று. போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுல என்ன புரிஞ்சது உங்களுக்கு? என்ன புரிஞ்சது? 120 பேர் இருந்த இடத்துல யார் எழும்புனா? யார் எழும்புனா? பேதுரு எழுந்து நின்று. இதுல என்ன பாஸ்டர் விஷயம் இருக்கு அப்படின்னா, இருக்கு, விஷயம் இருக்கு. பேதுரு குறித்து நமக்கு நல்லா தெரியும். பேதுரு ஒரு பயந்தாங்கோலி. ஆமாவா இல்லையா? பேதுரு பயந்தாங்கோலி இல்லையா? அதுக்கு வசன ஆதாரம் மத்திய 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. படகுல போயிட்டு இருக்கும் போது ஏசப்பா கடல் நடந்து வரும் பொழுது பேதுரு என்ன சொல்றாரு? ஐயோ, ஆவி, பேய். ஏசப்பாவை பேய்னு சொல்லி பயந்த முதல் ஆள் பேதுரு தான். பேதுரு ஒரு பயந்தாங்கோலி. ஆம். பேதுரு ஒரு கோலை. பேதுரு யாரு? கோலை. ஆம். ஒன்னு அறியாதவன், கோலை அவன். சோத்திரம். பேதுரு ஒரு அவிசுவாசி. பேதுரு யாரு? அவிசுவாசி. கடல்ல நானும் உம்மோட நடக்கிறாப்பா அப்படின்னு பேதுரு சொல்லும்போது ஏசப்பா சொல்ற வாப்பாண்டாரு. நடந்து வரும் பொழுது என்ன சாச்சு? காற்றும் அந்த பலமா அடிச்ச உடனே அவன் நினைச்சான், அவன் அமிழ்ந்து போயிட்டான். ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்க. ஏசப்பா சொல்றாரு, அவிசுவாசியே, ஏன் நீ பயப்படுற? நான் கூட இருக்கும் போது நீ அவிசுவாசிக்கிறிய அப்படின்னா பேதுரு ஒரு அவிசுவாசி. ஒரு ஆமென். இது எல்லாருக்குமே தெரியும். பேதுரு ஒரு முந்திரி கொட்டை. எதுக்கெடுத்தாலும் அவசரப்பட்டு முந்திரி ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருவான். அது எல்லாருமே ஃபெயிலியரா போயிடும். பேதுரு ஒரு முந்திரி கொட்டை. பேதுரு ஒரு பின்மாற்றமாய் போனவன். திடீர்னு கொஞ்ச நேரத்தில் அவன் பின்வாங்கி போயிட்டான். ஏசப்பாவை விட்டு அவன் பின்வாங்கி போயிட்டான். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம். அதைரியம். அல்லேலூயா. பேதுருக்குள் அதைரியம், தைரியம் இல்லாதவன். சோத்திரம். அடுத்தது, தேவ சித்தத்தை அறியாதவன். ஒரு இடத்துல சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, நான் இந்த மாதிரி அல்லேலூயா காட்டி கொடுக்கப்படுவேன், என்னை சிலுவையில் அடிப்பாங்க, நான் மரிச்சு போயிருவேன், 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன், நீங்களாம் வந்து என்னை கலிலேயில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சீசர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது பேதுரு தனியா கூட்டிட்டு போய் ஆமென் பேதுரு ஏசப்பாட்ட சொல்றாரு, இது உமக்கு நடக்க கூடாது. இது உமக்கு
நடக்கக்கூடாது. இது தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை பேதுரு அறியாதவன். அப்ப இப்படிப்பட்ட பேதுரு கூட்டாளிகளா இருந்தாவே இவன் தனியா எழும்பி நிக்காத மனுஷன், நிக்கிறதுக்கு பலவீனம் உள்ளவன், அவன் தனியா செயல்படாதவன், எப்பவுமே கூட 4 ஆளுகளை சேர்த்துக்குவான் பேதுரு. அவன் தனிமையா எங்கேயுமே போக மாட்டான், அவன் தனிமையா எங்கேயும் நிக்க மாட்டான், தைரியமா எங்கேயுமே அவன் செயல்பட மாட்டான். இப்படிப்பட்ட பேதுரு இப்போ 120 பேருக்கு முன்பதாக தனிமை எழும்பி நின்று அவன் பேசுகிறான். எழும்பி நிற்கிறான். எழும்பி நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரணும். அல்லேலூயா. இப்ப இத்தனை பேர் இருக்கிற இடத்துல வந்து மேல நின்னு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க சொன்னா எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? அல்லேலூயா. சேர போட்டு அங்க உட்கார்ந்து நல்லா பேசுங்கன்னா மணிக்கூட பேசுவாங்க. ஆனா இங்க வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி பேசுங்கன்னா வராது. அல்லேலூயா சொல்லுங்க. தைரியம். எழும்பி நிற்க முடியாது. சோத்திரம். இப்பேற்பட்ட பேதுரு எழும்பி நிற்கிறான் தேவனுடைய பலத்தினால். அதுக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ணாங்க பாத்தீங்களா, முன்னாடி காத்திருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தங்களை பெற்றாங்க பாத்தீங்களா, தேவன் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு அவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அதனால அந்த பலனை பெற்றுக்கொண்டாங்க, அதனால அவங்க எழும்பினார்கள். அல்லேலூயா. எப்பெல்லாம் ஊழியக்கார சத்தத்தை கேட்கிறீங்களோ, எப்பெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தில் நீங்க செயல்படுறீங்களோ, அப்பொழுது உங்களுக்கு பலன் வரும். நீங்க எழும்புவீங்க, நீங்க கடக்க மாட்டீங்க, நீங்க பலவீனமா இருக்க மாட்டீங்க, நீங்க எழும்புவீங்க. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நமக்கு பலவீனம்? ஏன் என்னால எழும்ப முடியல? ஏன் இன்னைக்கு என்னால செயல்பட முடியல? நான் ஒரு சாதாரண மனுஷனா தான் இருக்கிறேன், சாதாரண வாழ்க்கை மாதிரி தான் இருக்கிறேன். ஏன் என்னால எழும்ப முடியல? ஜபத்துக்கு வர்றதில்ல, ஜபம் பண்றதில்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நம்ம போராடுவதில்லை, உபவாசம் இல்ல, நம்ம தேவ சமூகத்துல காத்திருப்பு இல்ல, நம்ம தேவ சமூகத்துல எந்த கருத்து இல்லாம எப்படி தேவனுடைய பலன் நமக்குள் வரும்? எப்படி வரும்னு கேட்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அனுதினம் ஜெபிக்கிறவர்களுக்குள்ள அந்த பலன் வரும். அனுதினம் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தான் பலன் வரும். அனுதினம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு தான் அந்த பலன் வரும். அனுதினம் தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுக்கு தான் பலன் வரும். அனுதினம் தேவனுடைய அபிஷேகத்தால் நிறையப்படுகிறவர்களுக்கு தான் அந்த பலன் வரும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாட்டு பாட சொன்னா இன்னைக்கு நம்மளால பாட்டு பாட முடியுதா? கூட்டத்திலேயே சேர்ந்து நம்மளால பாட முடியல. அப்ப டிவில ஆமென் அல்லேலூயா ஸ்கிரீன்ல பாட்டு வருது, சோத்துறோம். ஆமென். பாடின பாட்டே நம்ம பாடுறோம். இன்னாலும் கூட்டத்துக்கோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடும் போதே நம்மளால என்ன செய்ய முடியல? பாட முடியல. சோத்துறோம். கூட்டத்தோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும் போதே நம்ம வாயை திறந்து ஜெபம் பண்ண முடியல. அல்லேலூயா. தனியா வந்து எழும்பி நின்னு நீ பாடு, ஜெபம் பண்ணு, ஜெபத்தை நடத்து அப்படின்னா எப்படி நடத்த முடியும்னு கேட்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா. ஒரு நாளாவது வீட்டுல உட்கார்ந்து தனிமையா பாட்டு பாடி இருக்கிறீங்களா? தனியா நல்லா தூங்குவோம். நல்ல ஆள் இல்லைன்னா நல்ல போத்தி நல்ல ஃபேன நல்ல 10 வச்சு தூங்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்காக என்ன நம்ம செய்கிறோம்? தேவனுடைய பலன் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்கிறோம்? அவன் தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு எழும்பினா நீ எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த அபிஷேகம் உன்னை எழுப்பும், இந்த வல்லமை உன்னை எழுப்பும். உன்னை அப்போஸ்தலனா எழுப்ப போகுது, உன்னை தேவ மனுஷனா எழுப்ப போகுது, உன்னை வேறு மனுஷனாய் மாற்றி உன்னை எழுப்ப போகிறது. இதுவரை நீ பேசிட்டு இருந்த மாதிரியே நீ இருக்க போறது இல்ல, இதுவரை நீ இருந்த மாதிரி இருக்க போறது இல்ல. இந்த அபிஷேகம் உன்னை வேறு மனுஷனாய் மாத்த போகிறது. அல்லேலூயா. என்னை மாதிரி ஒரு பயந்தாங்கோலி நீங்க பார்க்க முடியாது. என்னை மாதிரி ஆமென் சரியா பேசாதவங்களை நீங்க அதிகமா நீங்க பார்க்க முடியாது. சரியா பேச்சு வராது, எந்த இடத்துல எப்படி பேசணும் தெரியாது, பாட்டு பாட வராது, சத்தமா பைபிள் படிக்க வராது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா இருந்த வரைக்கும் ஒரு நாள் நான் மேலே நின்னு வந்து பாட்டு பாடுனது கிடையாது. ஆமென் அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. பயம், ஏதா மாத்தி பாடிடுமோ, மாறி போயிடுமோ, வசனத்தை படிக்கும் போது திக்கி திக்கி படிச்சிடுமோ. அல்லேலூயா. ஜெபம் நடத்த தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது.
அல்லேலூயா. எப்ப உன்னதத்தினுடைய பலன் வந்ததோ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு எழுப்புதல் வந்து விட்டது. அல்லேலூயா. அந்த பலன் வந்துட்டாவே போதும், நம்மளை எழுப்பி நின்றோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த பலனை, அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக காத்திருக்கணும். அபிஷேகம் பெறாதவங்க அதுக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மணிக்கு ஒரு கணக்கு செல்லு வேணா பார்க்க தெரியும், ஆனா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றதுக்கு நேரமே இல்ல பாஸ்டர். வேலைக்கு போய் 8 மணி நேரம் காட்டுலயோ ஒரு ஆபீஸ்லயோ உட்கார்ந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அதுக்காக செலவிட முடியும், ஆனா தேவ சமூகத்தில் இருப்பதற்கு நேரம் இல்லையோ. எப்படி தேவ பலன் வரும்? எப்படி தேவனுடைய பலன் வரும்? ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சுத்துறதுக்கெல்லாம் நேரம் வரும். அது பெண்களும் சுத்துறாங்க, ஆண்களும் சுத்துறாங்க, ரெண்டு சேர்ந்து தான் சுத்துது இன்னைக்கெல்லாம். ஆமென் சொல்லுங்க. யாரும் இல்லையா? நம்மளா தனியா போய் சுத்து எங்காவது போய். ஆமே. வீட்டுல நேரம் போகலையா? பக்கத்துல இருக்கிற 4-7 வீட்டுக்கு ஏறி இறங்குறது. சாயங்காலம் 5:30 மணிக்கு ஒரு வீட்டுக்கு ஏறிச்சுன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது 9 மணி. போத்தி தூங்கு. அங்கேயே ஏதாவது தோசையோ இட்லியோ கொடுத்துருப்பாங்க, அங்கேயே உருண்டு அங்கேயே தின்னு அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுறது. அல்லேலூயா. எப்படி நம்ம வீடு பாதுகாக்கப்படும்? எப்படி நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும்? அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உமக்கு முன்பாக வைக்கிறேன். நிறைய பூனையும் நாயும் பேயும் தான் வீட்டுக்குள்ள வருது. தேவ பலன், தேவனுடைய அபிஷேகம், தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வரமாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னத பலன் வந்தா நம்ம எழும்புவோம், நம்முடைய வாழ்க்கை எழும்பும், நம்முடைய குடும்பம் எழும்பும், நம்முடைய அல்லேலூயா வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக எழும்பி நிற்கும். படுத்திருக்காது. உங்க வீடு படுக்கப்பட்ட வீடா இருக்க கூடாது, எழும்பி நிற்கிற வீடா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அவன் தூங்குற சத்தம் தான், தூங்குற வீடாத்தான் இருக்குது. வீட்டு எப்ப பார்த்தாலும் லைட்டே எரியாது, வீடு எப்ப பார்த்தாலும் அணைஞ்சே இருக்கும். ஏன்னா அந்த வீடு தூங்குற வீடு, அந்த வீடு பலவீனப்பட்ட வீடு, அந்த வீடு எப்பவுமே சாத்தியே இருக்கும், எப்பவுமே திறந்தே இருக்காது. அது ஏன்னா அது பலவீனப்பட்ட வீடு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு எழும்பி நின்று, அல்லேலூயா. நீ எழும்பணும்னு கர்த்தர் விரும்புறா. கர்த்தருடைய பலன் வந்துட்டா நம்ம எழும்பிடுவோம். முடியல பாஸ்டர், சுத்தமா முடியலைங்க, ஒண்ணும் முடியலைங்க. என்ன முடியல? என்ன முடியலன்னு கேட்க. கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும்போது எல்லாம் செய்ய முடியும். பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பிள்ளையும் பெத்தாச்சு, பேத்தியும் பெத்தாச்சு, இனி எங்க பாஸ்டருக்கு பலன் வேணும்? பலன் வரும். சாராளாமக்கு 99 வயசுல ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு பலன் வருதுன்னா ஏன் நமக்கு வராதுன்னு கேட்க. அதுக்கு 99 வயசுல பிள்ளை பெத்தெடுக்க சொல்ல, ஒரு பலனாது வரட்டும். அல்லேலூயா. புதே சுகரு, பிரஷர், அந்த நோய், இந்த நோய், பலவீனம், பிசாசு உன்னை எழும்ப விடாதபடி உன்னை அடைத்து போடுகிறான். நீ எழும்பணும்னு விரும்புகிறோம், நீ எழும்பணும்னு விரும்புகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டா அடுத்த நாள் ஃபுல்லா தூக்கம் தானா? பாஸ்டர் நீங்க வேலைக்கு வந்து பாருங்க பாஸ்டர். ஆமென். நீங்க வேலை செஞ்சு பாருங்க பாஸ்டர். சும்மா நீங்க நின்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கு பாஸ்டர், நீங்க வந்து எங்களை மாதிரி நின்னு வேலை செஞ்சுங்க பாருங்க பாஸ்டர். அல்லேலூயா. மற்றவங்களை நாம நோக்கி நம்முடைய தாக்குதலை செய்யறோமே தவிர நாம் எழும்புவதற்கான முயற்சிகள் செய்வதில்லை. அல்லேலூயா. நீ எழும்பணும்னு விரும்புறார் கர்த்தர். எழும்பு எழும்பு சீயோனே எழும்பு. 52வது ஏசாயா 52 சோத்திரம். அங்க ஆண்டவர் சொல்றாரு 54 52 52 எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த நகரமா எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாத அசுத்தனும் இனி உன்னிடத்தில் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. என்ன சொல்றாரு?
ஆமா, 51 ஏசாயா 51:9 வாசிக்கும் போது, எலும்பு எலும்பு பலன் கொள், கர்த்தருடைய புயமே முந்தின நாட்கள் பூர்வ தலைமுறைகள் எலும்பினபடி எலும்பு. முன்னாடி எலும்பன மாதிரி இப்ப எலும்பு. இப்ப நீ அப்படியே சுருண்டு சுருண்டு கடக்கிற. நீ எலும்பு. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன்மேல் வரும். நீ எருசலேமில், யூதாவிலும், சமாரியாவிலும் நீ பலன் கொண்டு எலும்புவாய். பேதுரு பலவீனப்பட்டவன் தான். பேதுரு ரொம்ப வீக்கானவன் தான். சோத்திரம். அல்லேலூயா. பயந்து ஓடுகிறவன் தான். அல்லேலூயா. பொய் பேசுறவன் தான். அவனால் நிக்கிறதுக்கு பலன் இல்லாதவன் தான். ஆனா எப்ப தேவனுடைய அபிஷேகத்தை, இந்த வல்லமை எப்ப பெற்றுக்கொண்டானோ அவன் எழுந்து நின்றான். அல்லேலூயா. சாசு ஒரு பலவீனத்தை கொடுத்து 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 நம்மளை படுக்க வச்சுக்கதான் பார்ப்பான். ஆனா தேவனுடைய பலன் நம்மளை எலும்பத்தான் வைக்கும். எப்பொழுதும் ஏசப்பா நம்மளை படுக்க விடவே மாட்டார். நம்மளை எழும்பி போ, ஓடு, வேகமா போ, ஸ்பீடா போ, தட்டி விட்டு நம்மளை கிளப்புறதுல ஏசப்பா நம்பர் 1. நம்மளை எழுப்புவதில்ல, நம்மளை எழும்பி நிற்க வைப்பதில்லை, நம்மளை உசுப்பேற்றுவதில்லை, நம்மளை உற்சாகப்படுத்துவதில்லை. ஏசப்பாக்கு நிகரா யாருமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கும் போதே நம்ம பலவீனமாத்தான் உட்கார்ந்து இருக்கோம். சபைக்கு வந்து உட்காரும் போதே சபைக்குள்ளேயே நம்ம பலவீனமாத்தான் இருக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க, கொஞ்சம் மூஞ்சிகளை பாருங்க. உட்காரும் போதே ஒரு பலவீனமாத்தான் நம்ம உட்காந்து. இவ்வளவு நேரம் பாட்டு பாடினது எதுக்கு? ஆராதனை எதுக்கு? தேவன் அபிஷேகத்தை பெற்றது எதுக்கு? அல்லேலூயா. சபையிலேயே இவ்வளவு ஏங்கல நீங்க இருக்கிறீங்களே, அப்ப வீட்டுக்கு போன எத்தனை ஏங்கல நீங்க இருப்பீங்க? இங்க இருக்கும் போதே பல சைஸ்ல இருக்கிறீங்க, வீட்டுக்கு போன எந்த சைஸ்ல இருப்பீங்க? என்ன ஆமேன வர மாட்டேங்குது? உயிருள்ள தேவன் அசைவாடுகிற இடம், தேவன் அபிஷேகம் நிரம்பி இருக்கிற இடம், உயிர்ப்பிக்கிற இடம், ஆமென் அல்லேலூயா, வியாதிகள் சுகமாக்குற இடம், கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிற இந்த இடத்துல நம்மனால பலனா இருக்க முடியவில்லை என்றால் நம்ம எப்படி அடுத்த இடங்கள் இருக்க முடியும்? அடுத்த வருஷம் அந்த சேர போட வேண்டாம் நினைக்கிறேன், எல்லாம் தூக்கி பாய போட்டலாமா? ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தருக்கும் சேர் இல்ல அடுத்த வாரம். ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் பழையபடி கீழே உட்காருங்க. ஆளுகளை பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் வருதான பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவை எழுப்பின அந்த பலன் என்ன? ஜெபம், வேண்டுதல். அவங்க ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள், எழும்பினார்கள். ஆமென். பேதுரு எழும்பி பாருங்க. ஏய் என்னடா நினைச்சிட்டீங்க? அப்படி நம்ம எம்பாசில நான் சொல்றேன். இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை பரிசுத்த ஆவி தாவீது வாக்கினால் முன் சொன்னபடி நிறைவேற வேண்டியதா இருந்தது. அவன் எங்களிடத்தில் ஒருவனாய் இருந்து அவன் இப்பொழுது அவன் ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். ஆனால் தேவையில்லாத கூலியை வாங்கி, லஞ்சத்தை வாங்கி அவன் பணம் சம்பாதிப்பதற்காக பல காரியங்கள் செஞ்சு அவன் வெடித்து குடல் வெடித்து செத்து போனான். நீங்க அவனை நினைச்சியா எங்களை ஃபீல் பண்றீங்க? அவனை நினைச்சியா எங்களை இன்னைக்கு விரோதமா பேசுறீங்க? எழும்பி நின்றான் பாருங்க, பேசுறான் பாருங்க. அல்லேலூயா. யூதாசை குறித்து பேசுறான். அந்த இடத்துல என்ன வீக்கா இருக்குது, அந்த இடத்துல என்ன சரியில்லை, அந்த இடத்துல என்ன இழந்து போனது, அந்த இடத்தை அவன் பூர்த்தி பண்ணுகிறான். 12 பேர்ல ஒருத்தன் அவன் அல்லேலூயா இழந்து போன இடத்தை அல்லேலூயா மத்தியா அப்படிங்கிற ஒருவனை கொண்டு வந்து நிறுத்துகிறான் பேதுரு. நீ எழும்பிட்டினா இழந்த இடத்தை நிரப்பிடுவ. நீ எழும்பிட்டினா உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். நீ எழும்பாத பட்சத்தில் உன் நிலைகள் மாறவே மாறாது. அல்லேலூயா. சபைக்குள்ளேயே இப்படி தூங்குனா வீட்டுல எப்படி தூங்குவோம்? கோழி கூட தோத்து போயிரும். நின்னுட்டே தூங்குறதுல நம்பர் 1 யாரு? நின்னுட்டே மேய இடத்துல மேய்ச்சிட்டே இருக்கும், திடீர்னு கண்ணை மூடி நிக்கும், தூங்கிரும். கோழி கோழி பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. கோழி மாதிரி தூங்குறீங்க நீங்க, கோழியா? அல்லேலூயா. உட்கார்ந்த இடத்துல தூங்கும், நின்னுட்டே தூங்கும், மேய இடத்துல தூங்கும். சர்ச்சுக்குள்ளேயே நீ தூங்குறீங்கன்னா நீ வேற எங்கேயும் பலனை பெற முடியாது. சபைக்குள்ள வந்துட்டா ஒரு ஃபயரா இருக்கணும். சபைக்குள்ள வந்தாவே ஒரு அப்படியே அப்படியே படபடன் நரம்பெல்லாம் படபடன் வெட்டிக்கணும், துடிக்கணும். சத்தியம் வரும்போது ஆமே, வசனம் வரும்போது ஆமே, தேவனுடைய பிரசன்னம் வரும்போது ஆமே, அல்லேலூயா போட்டுட்டே இருக்கணும். உம்முன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒண்ணு வராது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் எதுக்கு வம்பு, பேசாம உட்கார்ந்துருவோம்.
கண்ணை மூடிட்டு பேசாம உட்காந்துருவோம். நீ கண்ணை மூட வேண்டாம் பாஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். தேவையான ஜெபத்தை நாங்க பண்ணிட்டோம் சிஸ்டர், நீங்க பண்ண வேண்டாம் சிஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பேதுரு தூங்காம எழும்பினபடினால்தான், அவன் படுத்திருக்காம எழும்பினபடினால்தான் இழந்த இடத்தை நிரப்பினான், இழந்தைகளை சரி செய்தான், வீக்கானது எல்லாம் அவன் சரியாய் மாற்றி போட்டான். அந்த கீழ் வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. என்னென்ன செய்யணுமோ அதை பேதுரு எழும்பினனாலதான் நடந்தது. நான் ஒண்ணு இத்தனை பேத்துக்கு முதல் தலைவனாக எழும்பினான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா பரத்துக்கு ஏறி போன உடனே சொன்னாரா பேதுரு நீதான் அடுத்த தலைவன் சொன்னாரா? இல்ல. ஆனா அப்போஸ்தலர்கள்ல முதல் தலைவனாக பேதுரு எழும்பினான். அவனே நினைச்சு பார்க்கல, பேதுருவை எதிர்பார்க்கல, ஆனா முதல் தலைவனாக எழும்பினான். காரணம் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. முதல் தலைவனாக கர்த்தர் உன்னை எழுப்புவார். நீ உங்க சந்ததிக்கு முதல் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை எழுப்புவார். தேவ பலனை வரணும், அபிஷேகம் வரணும், தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பலவீனமா இருக்கலாம் பாருங்க. முதல் அப்போஸ்தலனாய் பேதுரு எழும்பினான். முதல் அப்போஸ்தலனாய் தேவனுக்கு தன்னை முதலாவது ஒப்பு கொடுத்தவனாக, தன்னுடைய மரணத்தை கூட தேவனுக்காக ஒப்பு கொடுத்தவனாக பேதுரு எழும்பினான். பேதுருடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா, பேதுருவையும் சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லி அவனை கொண்டு போறாங்க. உடனே பேதுரு சொல்றாரு, ஏசப்பா மாதிரி நான் எந்த அப்படி நான் ஒண்ணு ஆளு கிடையாது, ஏசப்பா மாதிரி சிலுவை அடிக்க வேண்டாம், தலைகளை சிலுவையை வச்சு அடிங்க அப்படின்னா. அப்ப சிலுவையை தலைகளை அடிச்சு அவரை தலைகளை அவரை என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அடிச்சாங்க. அப்படிதான் அவர் மரித்து போனார். அல்லேலூயா. முதல் தலைவனாக, முதல் அவன் தைரியசாலியாக, 120 பேருக்கு முதல் தைரியம் பேருக்கு தான் வந்தது. ஆனா தைரியத்திலே நம்பர் ஆமென் அல்லேலூயா ரொம்ப வீக்கானதுல பயப்பட்டதிலே இவன் தான் நம்பர் 1. ஆனா இப்ப தைரியத்துல முதலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு அப்புறம் பயங்கர ஹீலிங் அற்புதம் செஞ்சது யார் தெரியுமா? யார் செஞ்சது தெரியுமா? பேதுரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிணியாளிகளை படுக்கையில் மேலும் கட்டில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழல்களினாலே அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்கள் வெளியே வீதியில கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளும் பாதிக்கப்பட்டவர்களை பேதுரு எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுரு ஜெபம்ல, பேதுரு அதட்டி உபவாசம் இருக்கல, என்ன பண்றாரு? நடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்க. பேதுரு நடந்து போன அவருடைய நிழல் பட்டு நிறைய பேர் சுகமாகறாங்க. உங்களுக்கு அந்த வல்லமையை தேவன் தருவார். நீங்க அந்த அபிஷேகத்தை மட்டும் பெற்றா போதும், அந்த வல்லமை மட்டும் நீங்க பெற்றா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த உங்களுக்குள்ள அந்த அற்புதத்தை கர்த்தர் கையில் கொடுப்பார். நீங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ண சுகம் உண்டாகும். உங்க வீட்டு பக்கத்துல உங்களை நாடி வந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்கள் மூலமா அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, பேதுருக்குள் ஆமென் முதலாவது அந்த எழுப்புதல், அவன் எழும்புவதற்கு காரணம் உன்னத பலனாய் அவன் எழும்பு. உன்னத பலனாய் நீ எழும்புவாய். அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா நம்ம எழும்பிடுவோம். அல்லேலூயா. ஆம். சோ 2 வாரமா சின்ன பாஸ்டா மாதிரி திடீர்னு ஜோசுவா மைக்கு பிடிச்சு நான் பாடுறேன், அவரா பாடுறாரு. எல்லாரும் எழும்பணும். வரமாட்டேங்குது. அத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை வருஷமா கூட்டு பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. நம்மள எழும்பணும். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்துட்டா நம்ம எழும்பிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் நான் பாடுறேன் பாஸ்டர், இன்னைக்கு நான் நடத்துறேன் பாஸ்டர், இன்னைக்கு நான் இன்னைக்கு சங்கீதம் வாசிக்கிறேன் பாஸ்டர்,
ஹalleluya வர மாட்டீங்க. சத்தமா ஒரு ஹalleluya. எழும்பணும். ஆட்டோமேட்டிக்கா நடந்தா பதம் அபிஷேகம். சொல்லி சொல்லி வருவதல் அபிஷேகம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரட்சிக்கப்படுறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், நான் ஆத்துமாவை சம்பாதிக்க போறேன், நான் ஊழியம் செய்ய போறேன், தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள வந்துருச்சு, நான் கூடி ஜெபம் பண்ண போறேன், எங்க தேசத்தை அசைக்க போறேன், எங்க தேசத்தை சுவிசேஷமயமாக்க போறேன். தேவனுடைய அபிஷேகம் வந்துட்டாவே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பேதுருக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனா இயேசுப்பா கூட இருக்கிற வரைக்கும் பேதுருக்கு ஒவ்வொன்றா சொல்ல வேண்டி இருந்தது. ஒவ்வொன்றா பேதுருக்கு சொல்லி சொன்னாலும் பேதுரு சரியா செய்ய மாட்டாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல. தேவனுடைய அபிஷேகம் எப்ப வந்துச்சோ, வாக்குத்தத்தம் எப்ப உள்ள வந்துச்சோ, அப்பவே ஆட்டோமேட்டிக்கா பேதுரு செய்ய ஆரம்பிச்சான். ஹalleluya. அபிஷேகம் நமக்குள்ள வந்துட்டாவே எதை எப்படி செய்யணுமோ நேர்த்தியா செஞ்சிருவோம். ஹalleluya சொல்லுங்க. 1 யோவான் 2 அதிகாரத்துல அதான் ஆண்டவர் சொல்றார். ஒருவனுக்குள்ள அந்த அபிஷேகம் வந்துருச்சுனாவே அவன் ஒருவனும் அவனுக்கு போதிக்க வேண்டியது இல்ல. ஒருவனோ அவனுக்கு போதிக்க வேண்டியது இல்ல. அந்த அபிஷேகமே அவனை என்ன செய்யும்? நடத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஸ்தோத்திரம். 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாருங்க, ஒருவனுக்குள் அபிஷேகம் வந்துட்டு அது நம்மளை என்ன செய்யும்? போதிக்கும். இன்னைக்கு காலையில் ஆராதனா, சீக்கிரம் எழும்படா, கிளம்புடா, தூங்காதடா அப்படின்னு அபிஷேகம் உள்ள எழுப்போ. அபிஷேகம் இல்லைன்னு வச்சுக்க, தூங்குடா தூங்குடா தூங்குடா, எழும்பாது, இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, படுத்துக்க, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம். 10 மணி நேரம் ஆனாலும் எழுப்ப விடாது. ஆனா அபிஷேகம் இருந்துச்சுன்னா உன்னை சும்மா இருக்க விடாது. காலையில 10 மணிக்கு வர விடாது, 9 மணிக்கு அவனை கிளப்பி வெட்டும். ஒருவனுக்கு அபிஷேகம் வந்துருச்சுன்னா அவனை சும்மா உட்கார விடாது, எழும்பி போ 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 ஆலயத்துக்கு போன்னு சொல்லிட்டே இருக்கும். ஹalleluya சொல்லு. திங்கக்கிழமை விடாது, உன்னைய வீட்டுல இருக்காது, எழும்பி போ, சர்ச்சுக்கு போ அப்படி சொல்லும். நம்ம சொல்றதா பிசாச போ, பிசாச வெளிய, என்ன இன்னைக்கு திங்கக்கிழமை சர்ச்சுக்கு போ சொல்ற? ஹalleluya சொல்லுங்க சத்தமா, ஹalleluya சொல்லுங்க. புதன்கிழமை எழுப்போம், போ போ புதன்கிழமை போ, அல்ல நீங்க பைபிள் ஸ்டடி, இன்னைக்கு வேத வாசி போ, எழுப்பா பிசாசை வெளியே போ. நான் ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன், நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஆலயத்துக்கு போவேன், போ நீ வெளியே போ. பிசாசை யாரை விரட்டுறது? இந்த அபிஷேகத்தை விரட்டி விட்டுறது, வல்லமையை விரட்டி விட்டுறது. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவனுக்குள்ள அந்த அபிஷேகம் வந்துட்டா அவனை சகலவற்றையும் என்ன செய்யுமா? நடத்தும், போதிக்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் இருக்கு? 5-6 பேராவது கை தூக்குறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வரணும்னு கர்த்தர் விரும்புறார். 2வது, நான் வேகமா போறேன். 2வது, பேதுருவை வித்தியாசமா மாத்திருச்சு. அற்புதம் செய்கிறவனாக, அவனை அப்போஸ்தலனாக, தலைவனாக, அவன் நல்ல தீர்க்கதரிசியாக அவனை வெவ்வேறு விதமா மாத்திருச்சு. அந்த அபிஷேகம் உள்ள வந்தனால அவன் அப்படி எழுப்பிருச்சு. 2வது, உரத்த சத்தமாய் பேசுவாய். நீங்க உரத்த சத்தமா பேசுவீங்க. தேவனுடைய அபிஷேகம் வந்துருச்சுன்னா பேதுருவுக்குள் அந்த உரத்த சத்தம் வந்துச்சு. பாருங்க 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:14. பிள்ளைலாம் தூக்கிட்டீங்களா? 2:14 அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீ எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். 2வது, பேதுரு எப்படி மாத்தினது? எப்படி மாத்திருச்சு? ஐயோ சொல்லுங்களேன். உரத்த சத்தம் உங்களுக்குள்ள இருக்குது, வெளியே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவ்வளவுதான்.
இங்க என்ன யாரும் மார்க் போடுறது இல்ல, யாரும் உங்களுக்கு என்ன அல்லேலூயா பிரைஸ் அல்லேலூயா உங்களை யாரும் பேச போறது இல்ல. சத்தமா சொல்லுங்க, உரத்த சத்தமாய். பாருங்க, பேதுரு எல்லாருக்கும் முன்னாடி எழுவே நின்று அங்க இப்போ அல்லேலூயா மேல் வீட்டில பல திரளான ஜனங்கள் அபிஷேகத்தை நிரம்புறாங்க, வல்லமை நிரம்புறாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் தேவ ஆவியின் அப்படி நிரப்புகிறார். ஒரு புதிய அனுபவம், புதிய வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்றாங்க. அவர்களால் ஒருத்தரால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா வெளியிருக்கிற ஜனங்கள் எல்லாம் சிலர் ஆச்சரியமா பாக்குறாங்க, சிலர் அவர்களை அபூர்வமாய் பாக்குறாங்க, சிலர் இவர்களை பரியாசம் பண்றாங்க, சிலர் இவர்களை இகழ்ந்து பேசுறாங்க, சிலர் இவர்களுக்கு விரோதமாக விரோதமா பேசுறாங்க. குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்கடா, ஒருத்தர் குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி அவர்களை பரியாசம் பண்ணி இகழ்ந்து பேசுறாங்க. பேதுரு தைரியமா எழும்பி உரத்த சத்தமாய், ஏய் என்ன நினைச்சிட்டீங்க? பேதுருக்கு ரொம்ப பயம், இப்படி பேச மாட்டாரு. பழைய பேதுரு எடுத்து நீ வாசிச்சு பாத்தீங்கன்னா பேதுருக்கு ரொம்ப பயம். இயேசுவை சிலுவையில் அடிக்க கொண்டு போயிட்டாங்க, அரண்மனையில ராஜாவோட அரண்மனையில கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பேதுருவை கொண்டு இயேசுப்பா கொண்டு போனோன்னு பேதுரு போறார், பின்னாடியே போறார். என்ன நடக்குன்னு பார்க்கலாம், அரண்மனைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பேதுரு அப்படியே பின்னாடி போகிறார். அங்க போன உடனே அந்த குளிருக்கு நிறைய பேர் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க, தீய மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குளிர் காஞ்ச இடத்துல பேதுரு உட்கார்ந்து இருக்கிறார். ஐயோ நமக்கு இதமா இருக்கப்பா, இங்க நின்னே பாத்துருவோம், என்ன நடக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி பயந்து ஒளிஞ்சு தைரியம் இல்லாதவனா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார் பேதுரு. அங்கிருந்து ஒரு பொம்பளை வந்துச்சு, ஒரு ஸ்திரீ வந்து கேட்கிறா, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொன்ன உடனே பேதுரு ஐயோ அப்படி ஆத்தாடி, நான் இல்ல, சத்தியமா நான் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டத்தை பார்த்தா பயம் பேதுருவுக்கு, பேதுருவை கையை காட்டி ஏதாவது சொன்னா பயம். ஆனா இன்னைக்கு பேதுரு தைரியமாய் உரத்த சத்தமாய் சொல்றாரு. அன்னைக்கு பயந்து பேசினா, அன்னைக்கு சத்தம் வெளியே வரல, இன்னைக்கு சத்தமா பேசுறார். அல்லேலூயா. நீங்க நம்ம இதை மாத்திக்கிறோம், வெளியே சத்தம் பேசுறோம், உள்ள வந்தோடனே ஆஃப் ஆயிட்டோம். ஆனா சத்தம் உள்ள இருக்கணும், வெளியே அமைதியா இருக்கணும். சத்தம் உள்ள அதிகமா இருக்கணும், வெளிய கம்மியா இருக்கணும். ஹலோ ஆமேன்னு சொல்லுங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல சத்தம் பயங்கரமா இருக்கும், சீமன் வாங்குற இடத்துல ரேஷன்கள்ல சத்தம் பயங்கரமா இருக்கும், பஸ்ல ஏறிட்டோம்னா நம்ம சத்தம் தான் அதிகமா இருக்கும். ஹலோ கண்ட்ராக்டர் நடிக்கிறவர், ஐயோ நீ எந்த ஊர் அம்மா இப்படி பேசுற, சீக்கிரம் ஸ்டாப் வந்தா இறங்கி போ தாயே அப்படின்னு கும்புற அளவுக்கு சவுண்ட் இருக்கு. ஹலோ அம்மா ஒரு அல்லேலூயா. உங்க ஊர்ல, உங்க வீட்டுல, உங்க தெருக்கல்ல உன் சத்தம் தான் அதிகமா இருக்கு. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த சத்தத்தை விட தேவனுக்காக எழும்பி நின்று பேசுகிற ஒரு சத்தம், தேவனுக்காக பேசுகிற ஒரு சத்தம் உனக்குள் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபட்ட பொழுது, பார்வோன் நிமித்தம் எகிப்தில பயங்கர பாடுபட்ட போது இவர்கள் பெருமூச்சு விட்டு சத்தமா தேவன் நோக்கி கூப்பிட்டாங்களாம். எப்படி கூப்பிட்டாங்களா? சத்தமா தேவன் நோக்கி கூப்பிட்டாங்களாம். அப்ப தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு, எப்படிங்க அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்டு அவர்களுக்காக மோசேயை அனுப்பி விடுவித்தார். அல்லேலூயா. சத்தம், ஜெப சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. இப்ப கூட்டம் முடிஞ்சு உங்களை ஒவ்வொருத்தரும் எழுப்பி நிக்க வச்சு ஜெபம் பண்ண வைக்க போறேன். வரிசையா ஜெபம் பண்ண வைக்க போறேன். ஒவ்வொரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறீங்க. எப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னு பார்க்க போறேன். இப்பவே நிறைய பேர் எந்திரிச்சு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. எப்படி ஜெபம் பண்ண போறீங்க? ஆனா கூட்டம் முடிஞ்சு வெளியே போன உடனே உங்க சத்தம் எப்படி வரும் தெரியுமா? ஹலோ இங்க உள்ள ஆமேன் வராது, வெளியே போய் சாப்பிடுற இடத்துல சவுண்ட் எப்படி வரும் தெரியுமா? சாப்பிட்டு இருக்கும் போது சவுண்ட் எப்படி வரும் தெரியுமா? நான் இங்க உட்கார்ந்து இருப்பேன், 40 மீட்டர் தள்ளி அங்க ஆள் இருக்கும், யார் பேசுறாங்க தெளிவா என்னால கேட்க முடிகிறது. அப்படி பயங்கரமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்காக சத்தமிடுகிற ஒரு சத்தம் பேதுரு. தேவனுக்காக பேசுறார், சத்தமிட்டு பேசுறார், பரியாசம் பண்றவங்களை பேசுறார், இகழ்ந்த போர்வங்களை பேசுறார், அவமானப்படுத்துவங்களை கண்டு பேசுறார். இயேசுடைய சத்தம் பல இடத்துல இருந்து தெரியுமா? இயேசு பயங்கரமா சத்தமிட்டார். எங்கெல்லாம் சத்தமிட்டார் தெரியுமா? லாசரு மரிச்சு போயிட்டாரு. கல்ல இடத்துல போய் நின்னு, லாசருவே வாப்பா, பிளீஸ்பா, உங்க அக்கால அழுகுறாங்கப்பா, வந்துருப்பா அப்படின்னா லாசர் வில்லன் சொல்லுவாரு, நீ இப்படி கூப்பிட்டீனா நான் வரமாட்டேன், இங்கேயே நான் செத்து போயிடுறேன். அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லல, லாசருவே வெளியே வா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தத்துல ஆமென் சொல்லுங்க. கல்லறை கூட நடுங்குச்சு. பவுலும் சீலாவும் துதிச்ச பொழுது கட்டி வச்சுட்டாங்க, எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க, கை காலெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. ஆனா அவங்க எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க? அஸ்திபாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலையின் கட்டுகள் எல்லாம் கலண்டு போனது. காரணம் என்ன தெரியுமா? சத்தமா ஆராதிச்சாங்க, சத்தமா பாடினாங்க, சத்தமா துதிச்சாங்க, சத்தமா வசனத்தை பேசினாங்க. கட்டுகள் உடைந்தது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ஒரு நாய் பூந்துருச்சு, வீட்டுக்குள்ள நாய் பூந்துருச்சு. அது கிச்சன்ல வந்து இருந்துச்சு. தெரு நாய், சொறி பிடிச்ச நாய். நிறைய பேர் சொல்றதை பார்த்தா, பாஸ்டர் எங்க வீட்டுல நிறைய பேர் நாய் வந்துருச்சு பாஸ்டர். இந்த நாய் உள்ள போன உடனே, நாயே நாயே, நீ மிஸ்டர் நாய், நீ டாக்டர் நாய், நீ நல்ல நாய், நீ வல்ல நாய், இப்ப நான் சொல்றேன், எங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போயிரு 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 அப்படின்னா வாலாட்டிட்டு அங்கேயே உட்காரும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா தெரிச்சு ஓடிடும். பார்த்திருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. பல டைம்ல பிசாசு நமக்குள்ள இப்படிதான் உள்ள பூந்துட்டான். பிசாசே நீ போயிரு பிசாசே, என்னால தாங்க முடியல பிசாசே, ரொம்ப வேதனையா இருக்குது பிசாசே, போயிரு பிசாசே, போயிரு பிசாசு. அது போகாது. நல்லா இருக்கு இந்த இடம், இந்த வீடு நல்லா இருக்கு, இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, இங்கேயே நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி இன்னும் பிசாசு இனி 7 மாசம் இருந்துக்கும். போ பிசாசே வெளியே. அல்லேலூயா. அதட்டினார் ஏசப்பா, பிசாசை பார்த்து அதட்டினார், லாசருவை பார்த்து வெளியே பான்னு சொன்னாரு. அப்ப அந்த சத்தம், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பாக்க பவுல் 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 அப்போஸ்தலர் அந்த 14:10 வாசிக்கும் பொழுது, அவன் ஒரு சப்பானி, பிறவில சப்பானியா இருந்த ஒருவன் கட்டப்பட்டிருக்கிறவனை பார்த்து உரத்த சத்தமாய் சொல்றார். உரத்த சத்தமாய் எப்படி சொல்றாரு? ஆமா, தைரியம் சத்தமா பார்த்து அவனை பார்த்து பேசுறார். எழும்பி நட, அவ்வளவுதான், எழும்பி நடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. சங்கீதம் 29வது சங்கீதத்தை இப்ப வாசிக்க வேண்டாம், கவனிங்க. சங்கீதம் 29வது சங்கீதத்தை வீட்டுல போய் வாசி பாருங்க. சூப்பர் சங்கீதம். ஏசப்பாவோட சத்தம், ஏசப்பாவோட சத்தத்தை குறிச்சு அங்க டீட்டெயில் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய சத்தம் இடிமார் இருக்குமா? எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? இடிமார் இருக்கும். அவருடைய சத்தம் மலைகளை அதிர பண்ணுமா? சத்தம் எப்படி இருந்ததா? அதிர பண்ணுச்சான். அவருடைய சத்தம் மானுகளுக்கு குட்டி போட வச்சிருச்சான். எப்படி சத்தம் இப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. ஏ மானே குட்டி போடு மானே அப்படின்னா குட்டி போட்டிருக்குமா? ஏய் மலையே பயந்து போ அப்படின்னா போகுமா? மலையே பயந்து போ. அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை குறிச்சு கேதுரு மரம் முறிஞ்சு போச்சான். அவருடைய சத்தத்துல மரம் என்ன செஞ்சிருச்சான்? இப்போ நம்ம ஊர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் எதை நினைப்பீங்க நீங்க? நம்ம ஊர்ல ரொம்ப உறுதியான ஸ்ட்ராங்கான மரம் என்ன சொல்லுவீங்க? என்ன மரம்? பனைமரம். பனைமரம் தான் வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அது என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அது வேர் வந்து பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குமா. அதனால அந்த பனைமரத்தை அசைக்க முடியாது. அது நல்ல கனி கொடுக்கும். ஏன் தெரியுமா? அது வேர் பல இடங்கள்ல பரவி இருக்கனால அது நீர்கள்லாம் உறிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்து இப்ப பனைமரம் ரொம்ப ஸ்ட்ராங் மரம்னு சொல்லுவாங்க.
அந்த நாட்கள்ல கேதுரு மரங்கிறது இந்த பனை மரம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. அந்த கேதுரு மரமே முறிஞ்சு போகுமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சத்தம் மின்னல் மாதிரி இருக்குமா. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சத்தம் எப்படி இருக்கும்? மின்னலையே ஷாக்காக வச்சிடும். அப்படிதான் வசனம் சொல்லுது. மின்னலையே ஷாக்காக வச்சிடும். அவருடைய சத்தம் துண்டு துண்டாக்கிருமா. பாருங்க, அங்க வேதம் அதான் சொல்லுது. கேதுரு மரங்களை முறிக்கிறது. அது துண்டு துண்டாக்கிரும். நம்முடைய வாழ்க்கைய முறிச்சு போடும். அப்படின்னா துண்டு துண்டாக்கிருமா. அருவாள் வச்சு வெட்டினாவே துண்டாக மாட்டி, கோடாரி வச்சு வெட்டினாவே துண்டாக மாட்டி. அவருடைய சத்தத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம சத்தமும் அப்படி வல்லமையா இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். சும்மா வெறுமனே கர்த்தர சத்தம் அல்ல, ஆவியினாலே, தேவனுடைய பிரசன்னத்தினாலே, அபிஷேகத்தினாலே கர்த்தர சத்தம் இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது அப்படியே ஆஃப் ஆயிரும். அப்படியே அது அமைதல் ஆயிரும். கர்த்தர் கடலை பார்த்து இறையாதே அமைதலாறு சொன்னார். அது அப்படியே அமைதலா மாறினது. தேவனுடைய சத்தம், அபிஷேகத்தின் வெளிப்படுகிற சத்தம். உனக்கு விரோதம் வருகிற பிரச்சனை கண்டு சத்தமா சொல்லு, பிசாசே வெளியே போ. என்னுடைய வறுமை கொண்டு வருகிற பிசாசே வெளியே போ. வருமானத்தை திருடுகிற பிசாசே வெளியே போ. பாவத்தை கொண்டு வருகிற பிசாசே வெளியே போ. குடிவெறியை கொண்டு வருகிற பிசாசே வெளியே போ. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வருகிற பிசாசே வெளியே போ. சத்தமா சொல்லி பாரு, பிசாசு வெளியே போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பேதுரு உரத்த சத்தமாய் பேசினான். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, பேதுருக்குள் ஒரு மாற்றம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, பேதுருடைய பிரசங்கம், பேதுருடைய வார்த்தை மற்றவங்களை இழுத்துருச்சு. அவங்க பக்கம், அவர்களுக்கு சாதகமாய் அவருடைய உபதேசம், அவங்க பேச்சு, அவருடைய செயல்கள் மற்றவர்களை இழுத்துருச்சு. பாருங்க, அந்த 40ஆம் வசனம் சொல்லுது, இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். இந்த பேதுரு யாரு? பிடிஹெச் பைபிள் காலேஜ் முடிச்சவரா? இல்ல பிகாம் எம்காம் முடிச்சவரா? இல்ல +2 10th முடிச்சவரா? இவர் என்ன படிச்சிருக்கிறாரு? அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அவருடைய படிப்பு, அறிவு என்ன? வாசிங்க 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், சீக்கிரம் வேகமா. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் படிச்சதே இல்ல, நான் ஸ்கூல் பக்கமே போனதில்லை, மலைக்கு கூட பள்ளி வாசல் ஒதுக்குனது இல்லை. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. இதவே பேசி பேசி பரலோகத்துக்கு போகிற நாள் வரைக்கும் பேசிட்டே இருந்தீனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு எங்க படிச்சாரு? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க, என்னால இன்னும் வரைக்கும் அதனால முடியல என்னால். பேதுரு படிக்காதவர், எழுத்து குறிச்சு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பிறந்த நாள் முதல் அவர் சின்ன வயசுல இருந்து மீன் பிடிக்க அவங்க பரம்பரையா மீன் பிடிக்கிற தொழில். ஸ்கூல் பக்கம் போனது கவனிங்க. 2ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல சொல்றாரு, யோவேலுடைய தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசுறார். நான் சொல்றது உண்மைதானா? யோவேல் அவர் இருக்கும்போது பேதுரு இருந்தாரான்னு தெரியல, ஆனா யோவேல் தீர்க்க தரிசனங்களை குறித்து பேதுரு இங்க பேசுறார். ஹலோ, அப்படியே நீங்க வாசி வந்தீங்கன்னா தாவீதை குறித்து பேசுறார். அப்படியே நீங்க வாசி வரும்போது 25ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசி பாக்குங்களா, தாவீது என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாருங்கிறத தாவீதை குறிச்சு கூட இங்க பேதுரு பேசுறார். ஹலோ, அவர் எங்க போய் பைபிள் படிச்சாரு? எங்க யாரு வீட்டுல உட்கார்ந்து பைபிள் படிச்சாரு? வீட்டுல பேதுருக்கு பைபிள் படிக்க தெரியுமா? தெரியல.
அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய அபிஷேகம் வந்துருச்சுன்னா உனக்குள் தேவனுடைய வார்த்தையும் உள்ள வந்துவிடும். தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள வந்து விட்டுச்சுன்னா, தேவனுடைய வல்லமை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, தாவீதை குறிச்சும் தேவன் பேசுவாரு, யோசேப்பை குறித்தும் பேசுவாரு, மோசேவை குறித்தும் பேசுவாரு, யோவேலை குறிச்சும் பேசுவாரு, வேதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் பேசுவார். ஆண்டவருடைய நாமத்தை கையை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், வாஞ்சிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை விரும்பணும். நான் போய் மற்றவங்க பிரசங்கம் பண்ணணும்ப்பா, நான் மற்றவங்களுக்கு கூட பேசணும்ப்பா, மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து பேசணும், என்னோட பேசுங்க, வாஞ்சிக்கணும். ஹலோ, 20 வருஷமா இன்னும் சாம்பாரே வைக்க தெரிய மாட்டேங்குது. நாங்க எங்க பாஸ்டர் போய் நம்ம பைபிளுங்க படிக்க சாம்பாரை விடுங்க, ரசம் வைக்க தெரிய மாட்டேங்குது இன்னும். ஹலோ ஹலோ, ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் கேட்டாங்க, ரசம் எப்படி வைப்பது? உடனே அந்த பொண்ணு ஆரம்பிச்சது, புளிய கரைக்கணும். ரைட்டு, பரவாயில்லையே சொல்லிட்டாங்க, புளிய கரைக்கணும். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? மல்லித்தூள் போடணும். மல்லித்தூளா? ஆமே. கத்திரிக்காய் 2-3 அரிந்து போட வேண்டும். ரசத்துல கத்திரிக்காய் போதுமா? இதோட உன்னுடைய ரசத்தை நிறுத்திக்க, நான் உனக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ரசமைக்க தெரியல, டெய்லி ரசத்தினால பிரச்சனை, ரசமே விஷமா வருது எங்க வீட்டுல அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க கையில் அது அபிஷேகம் இறங்கிரும், நீங்க வைக்கிறதெல்லாம் ருசியா மாறும். அல்லேலூயா. சில வீட்டுல ரசம் சாம்பார் ஒரே மாதிரி இருக்கும், எது ரசம் எது சாம்பார்னு தெரியல, ஒரு விட்டியா தெரியும். ஒண்ணு இதுல காய் இருக்கனால சாம்பார், இதுல காய் இல்லாதனால ரசம், அப்படி வேணா கண்டுபிடிச்சுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் நேத்துக்கு ரசம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், இன்னைக்கு வச்சு ரசம் வேற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. நாளைக்கு வச்சா படுகாவலமா இருக்கு. நேற்றுக்கு பார்த்தா ரசம் மஞ்சள் கலரா இருக்கு, இன்னைக்கு பார்த்தா கருப்பு கலரா இருக்கும், நாளைக்கு பார்த்தா பச்சை கலரா இருக்கு, என்ன நடக்குன்னு தெரியல. ஹலோ, ஆனா தேவனுடைய பிரசன்னம் அபிஷேகம் வந்துட்டா எல்லாம் சூப்பரா மாறிடும், எல்லாம் அழகா மாறிடும், எல்லாம் ருசியா மாறிடும். வெறும் தண்ணி கூட திராட்சரசமாய் மாறும். தேவனுடைய வார்த்தை உபதேசம், அவன் பேதுரு பேசுவதற்கு தைரியம், பேதுரு பேசுவதற்கு காரணம் தேவனுடைய அபிஷேகம். வசனம் தெரியல, வார்த்தை தெரியல, பைபிள் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நீ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் வந்துருச்சுன்னா வசனம் எல்லாம் அம்புட்டு உனக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும் போது நல்லா முழிச்சிருந்து கேட்கணும், நல்லா முழிச்சிருந்து பார்க்கணும், நல்ல காதை கிழிச்சு வச்சு கேட்கணும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் உனக்குள் வசன வார்த்தைகள் உள்ள இருந்து செயல்படும். பேதுரு சொல்லப்பட்ட வார்த்தைகளை அநேக பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேக பேர் மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கடைசியா நான் சொல்லி முடிக்க போறேன். பேதுருவுக்குள் ஆமென் அல்லேலூயா 4ஆவதாக இருந்த காரியம், அல்லேலூயா, அவனுக்குள் இருந்ததை கொடுத்துட்டார். அப்படியே வாசிக்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயன் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய அபிஷேகம் வந்துருச்சுன்னா நமக்குள் இருக்கிற அந்த வல்லமையை மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நல்ல ஜெபிக்கிறவங்களா இருந்தா மற்றவங்களை கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணணும். நமக்குள்ள இருக்கிற ஜெப ஆவி அவளுக்குள்ள போகும். ஜெபத்துக்கு கூப்பிட்டா வர்றதில்லை. அக்கா வாக்கா ஜெபம் பண்ணலாம், நீ நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, அண்ணா நீ வானா, ஆபேல் அண்ணா, ரூபன் அண்ணா வானா, ஜெபம் பண்ணலாம் வானா, அப்படின்னா வர்றதில்ல. ஹலோ ஹலோ ஹலோ, பேதுருவுக்குள் இருந்த அந்த வல்லமைய, அந்த தேவனுடைய பிரசனத்தை அவனுக்குள் செலுத்தினான். பொண்ணு வெளியில இடத்துல இல்லப்பா, காசு பணம் கிட்ட இல்ல, எங்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய பிரசன்னம். நான் பெற்றிருக்கிற வல்லமை நீ வச்சுக்க. இதுதான் பேதுருவுக்குள் ஒரு மாற்றம்.
அவனுக்குள் இருந்தத அது வரைக்கும் அவன் இந்த அபிஷேகத்தை பெறதுக்கு முன்னாடி, இந்த வல்லமையை பெறதுக்கு முன்னாடி பயந்து ஒளிஞ்சு, ஒண்ணுமில்ல, நான் மீன் பிடிக்க போனேன் ஒண்ணும் கிடைக்கல, நான் இந்த கடற்கரைக்கு போனேன் ஒண்ணும் கிடைக்கல, எப்பவுமே கிடைக்கல சொன்ன பேதுரு இப்ப சொல்றார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இல்லன்னு சொன்னவன இப்ப இருக்கும்படி கர்த்தர் மாத்திட்டாரு. நல்ல ஜெபிக்க தெரிஞ்சா போதுங்க, நல்ல வசனம் வாசிக்க தெரிஞ்சா போதும், நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தா போதும், நல்ல பரிசுத்தம் உள்ள பிள்ளையா இருந்தா போதும், நல்ல தேவனுக்கா பயந்து வாழ்கிற நல்ல பிள்ளையா இருந்தா போதும். அதை கொண்டு கர்த்தர் உன்னை கொண்டு பலரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் படிச்சதெல்லாம் மூட்டை கட்டி இன்னும் உள்ள வச்சிருக்கேன், கரையான் அரிச்சு. ஆமென். அடிக்கடி வந்து நம்ம கரையான் அரிச்சு, கரப்பாம்பூச்சி அரிச்சு, நோட்டு எல்லாம் நான் எழுதி வச்ச நோட்ஸ் எல்லாம் திட்டுட்டு இருக்குது. அது எனக்கு பயன்படல. தேவன் அபிஷேகத்திலிருந்து எதனை பெற்றுக்கொள்ளணும் அது தேவனுக்கு பயன்படும்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அல்லேலூயா. என்ன பெற்றிருக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுவியா? மத்தவங்களுக்கு கூட்டி நல்லா ஜெபம் பண்ணி ஜெப ஆவியை கூட்ட மத்தவங்களுக்கு கூட. உனக்கு நல்ல ஜெபிக்கிற கிஃப்ட், நீ ஜெபம் பண்ண சுகமா இருக்க கிஃப்ட் இருக்கா? பட் மத்தவங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அந்த கிஃப்ட் மத்தவங்களுக்கு கூட. நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குதா? மத்தவங்களை கூட்டி அற்புதம் செய்ய. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் சாப்பிட்டேன், நானே வாழவேன், நானே இருப்பேன் அப்படின்னா நரகத்துக்கு போவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாக்க உலகம் சொல்றான், நாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக இன்பம். ஆமென் சொல்லுங்க. நான் பெற்ற இன்பம் பெருகட்டும் மற்றவர்களுக்குள்ளாக. ஆமென் சொல்ல. இது ஏசப்பா சொல்ல, உலகம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அத நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு பணத்தை கொடுத்து, வட்டிக்கு பணம் கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து சண்டை கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு பொருளை கொடுத்துட்டு, ஒரு குண்டாவை கொடுத்துட்டு இன்னும் குண்டாவை வாங்க முடியல. அந்த விசுவாசி இந்த விசுவாசி திருவண்டு எடுத்துட்டு பேசாம இருக்கு. ஜீவக்கட்டையா பிரச்சனை, ஒரு பாத்திரம் பிரச்சனை, ஒரு காசு பிரச்சனை. இதை கொடுக்க சொல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமையை ஷேர் பண்ண. வாக்கா, உன் வீட்டுல பிரச்சனையா? வா, என் வீட்டுல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவா. இந்த ஜெபத்தினால நம்ம வீட்டுல அற்புதம் நடக்குதே. உனக்கு 2000 தரம், வா, உனக்கு 1000 ரூபாய் தரம், வா அப்படின்னு கூட்டிட்டு போய் நீயா கூட்டிட்டு போய் கொடுத்துறது 1000 ரூபாய் கொடுத்து போட்டு அவ கொடுக்காதனால கவட்டையிலேயே குத்துறது. கொடுத்தது நீ, நான் கேட்கல. நீயா கூப்பிட்ட, நீயா கொடுத்த. இப்ப கொடுக்காம இருந்தா கவட்டையிலே குத்துறையா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பதுவா வாக்கா, உன் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பண பிரச்சனை, என் வீட்டுல ஆர்டர் நல்லா நேரம் வச்சிருக்கிறாரு, வா நீ உன் வீட்டுல எல்லாம் போவ, வா ஒரு நாள் உபவாசம் போடு, ஒரு நாள் ஜெபம் பண்ணுவா. இன்னைக்கு உன் பண கஷ்டம் மாற போகுது. பாடு, பாட்டு பாடு, ஜெபம் பண்ணு, துதி, வசனவாசி. எனக்குரியதை உனக்கு தருகிறேன். எழும்பினவ. ஹலோ ஹலோ ஹலோ. ஆமென் சொல்லுங்க. என் போர்ட்ல செல்போன் இருக்கு பாஸ்டர். இந்த செல்போன் நீ ஊழியத்துக்கு பயன்படுவதாக. நான் ரீசார்ஜ் பண்றதெல்லாம் எம்பி எல்லாம் சபைக்கு பயன்படுவதாக. ஏன் 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 அப்படி கொடுக்கப்படாது? முறைக்காத, பிச்சு போடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. கம்ப்யூட்டருக்கு பாஸ்டர் எங்க வீட்டுல, வா கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வா பாஸ்டர், கம்ப்யூட்டர்ல அப்ளை பண்ணுவோம், கம்ப்யூட்டர்ல அப்ளை பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் இது வரைக்கும் நான் படிச்சிட்டு இருந்தேன், காலேஜ் படிச்சேன், வேலைக்கு போனேன், இனி கர்த்தருக்காக இந்த ஊழியத்தை செய்ய போறேன், இனி நான் சபையை கூட்ட போறேன், இனி நான் கஞ்சி வைக்க போறேன், இனி நான் இந்த வீட்டு வாசல் எல்லாம் கூட்டி பெருக்க போகிறேன், இனி இந்த சபையெல்லாம் மாப்பு போட போறேன், கிளீன் பண்ண போறேன். பாஸ்டர் இனி நான் ஆத்துமாவே செய்ய போறேன், எனக்குரியதை இது ஒண்ணுதான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இதுவரைக்கும் சாப்பிட்டத சாப்பிட்டு சாப்பிட்டு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தேன். இனி நான் வந்து கத்திரிக்காய் அரிகிறேன், சாம்பார் வைக்கிறேன், குழம்பு வைக்கிறேன், அரிசி ஊற வைக்கிறேன், பாத்திரத்தை கழுவுறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இது மாற்றம் வர்றது காரணம் தேவனுடைய அபிஷேகம். எல்லாரும் எழுமணி இருப்போமா? எழுமணி இருப்போமா? ஹல்லேலூயா. எனக்குரியதை உனக்கு தரப்போகிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேன்? எனக்குரியதை உனக்கு நான் தரப்போகிறேன், எனக்குரியதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், எனக்குரியதை உனக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா.
ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா. இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பெருக பண்ணுவதாக. சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களாக.